எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைக்கு முக்கியமான அப்டேட்ஸ், அதை தொடர்ந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, 100%க்கு மேல ப்ராஃபிட் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக மிச்ச தகவல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட நெட் டெட் அப்படின்றது 84,833 கோடியா இருக்குங்க. கம்பெனி குறிப்பா ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபினான்ஷியல் 26ல டிபி ஆதாஸ் அப்படின்ற நிறுவனத்துல ஒரு 26% ஸ்டேக் எடுத்துக்கிறாங்க. ஒரு 6 கோடி ரூபாய் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. இது போக ஃபினான்ஷியல் 26 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல கேபெக்ஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3,829 crores ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கம்பெனியோட ஷேர் பிரைஸ் தொடர்ந்து குறையுதுங்க. நம்ம ஒரு 110 ரேஞ்சுக்கு வந்தா கன்சிடர் பண்ணலாம், வரலன்னா அதை விட்டுறலாம். ஓவராலாவே Q1 ஃபினான்ஷியல் 26ல மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26 ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ 18% அப்புங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 32% அப். இந்த குவார்டர் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் எவர் சேல்ஸ்ங்க. குறிப்பா இந்த சேல்ஸ் ரைஸ்ன்னு பாக்குறப்ப 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து 17% ஏறி இருக்குங்க. அக்ராஸ் த செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா மோட்டார் சைக்கிள்ஸ் 21%, ஸ்கூட்டர் 19%, 3 வீலர்ஸ் 46%, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஒரு 35% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. சாலிடான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா ரைட்ஸ் இஷ்யூஸ் இன்னையிலேருந்து ஓப்பன் ஆகுங்க. August 1லேருந்து August 11 வரைக்கும். நான் யூஸ் பண்ற ஆப் ஐசிஐசி டைரக்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் அது ஓப்பன் ஆகல. மேபி இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல ஓப்பன் ஆகலாம். தென் மொபைல் பேங்கிங் ஆப், நான் எப்போதும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மொபைல் பேங்கிங் ஆப்ல தான் ரைட்ஸ் இஷ்யூஸ் அப்ளை பண்ணுவேன். அதுலயும் இன்னும் விசிபிலிட்டி வரலங்க. வெயிட் பண்ணுவோம். August 11 வரைக்கும் டைம் இருக்கு. August 11க்கு முன்னாடி கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 230க்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்றது வீணா போயிடும். அதனால பொறுமையா மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். நம்ம யாருமே அப்ளை பண்ணல அப்படின்னாலும் கூட கெனரா கேபிட்டல் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஃபுல்லா அமௌண்ட் தூக்கி போட்டுருவாங்க ப்ரமோட்டர் அப்படின்ற முறையில. அது போக ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில 1%க்கு மேல ஸ்டேக் வச்சிருக்கவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க இல்லாம அப்ளை பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. வேலியன் மொரீஷியஸ் பார்ட்னர்ஸ், கோல்ட்மேன் சாக்ஸ், ஐசிஐசிஐ ப்ரோ லைஃப், தென் எஸ்ஜி இந்தியா ஆல்பா ஹோல்டிங்ஸ், இவங்க எல்லாமே வந்து 1%க்கு மேல ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அவங்களும் அப்ளை பண்ற மாதிரி செய்திகளை இன்னைக்கு பார்த்தேன். குறிப்பா சந்தேகங்கள் எப்படி வருது அப்படின்னா, சார் என்கிட்ட 41 ஷேர்ஸ் இல்ல, 5, 10, 23, 22 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ரைட்ஸ் இஷ்யூ ஷேர் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். முடிஞ்சா அதை கொடுத்துடலாம். அதுவும் கொடுக்க முடியல அப்படின்னா அப்படியே விட்டுறலாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூக்காக நம்மளோட கவுண்டை கூட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. குறிப்பா அப்ளை பண்றவங்களுக்காக சொல்றேங்க. August 11 அன்னைக்கு கூட அப்ளை பண்ணலாம், அவசரப்பட வேணாம். நான் சாட்டர்டே சண்டே இல்ல நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நாள் எப்படி ஆஸ்பால அப்ளை பண்றது அப்படின்னு தனி வீடியோவே நான் போடுறேங்க. அடுத்த சன்ஃபார்மா என்ன சொல்றாங்க, இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் 25% டாரிஃப், தென் 50% பெனால்டி ஃபார் ரஷ்யன் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. மேபி நாளையில இருந்து இந்த 25% டாரிஃப் பெனால்டி எல்லாமே வந்து ரோல் அவுட் ஆகலாம். சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இந்த டாரிஃப்காக நாங்கள் எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை யூஎஸ்க்கு மாற்ற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த ஃபெசிலிட்டியை யூஎஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது கம்மியா இருக்கும். தென் ஸ்கில்டு லேபர்ஸும் இங்க நிறையவே கிடைப்பாங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 20% கீழே விழுந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, கம்பெனி வந்து ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 818 கோடி காட்டியிருக்காங்க. அதனாலதான் ப்ராஃபிட் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியுது. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு 2-3 நாள்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஐவிகோ அப்படின்ற பிசினஸ், இட்டாலியன் ட்ரக் மேக்கர்ஸ் அவங்கள வந்து கேர் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களோட டிஃபென்ஸ் பிசினஸை தவிர அந்த டீலோட ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 38,240 crores இருக்குங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 1 பில்லியன் யூரோஸ் ரைஸ் பண்ற மாதிரி கூட ஒரு செய்திகள் வந்திருந்தது. டாடா மோட்டார்ஸ் வந்து நேற்று அதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதோட டிரான்சாக்ஷன் அப்படின்றது முடிகிறதுக்கு ஏப்ரல் 2026 ஆகுங்க. அதாவது 1+1 greater than 2, அந்த சினர்ஜி அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஐவிகோ, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட கம்பைன் ரெவன்யூ மட்டுமே 2,20,000 கோடிக்கு பக்கமா இருக்குங்க. இவங்களோட பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூரோப்ல 50% இருக்கும், தென் இந்தியாவில் 35% இருக்கும், தென் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அமெரிக்காஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஒரு 15% இருக்குங்க. அடுத்து ஐஷார் மோட்டார்ஸோடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 9% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 15% ஏறி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 11% குறைஞ்சிருக்கு. தென் ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 15% ஏறி இருக்குங்க. வழக்கம் போல சூப்பரான சேல்ஸ் நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. தென் விஇ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 11.9% இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் இருக்குங்க. இந்த விஇ அப்படின்றது என்னன்னா, வால்வோ ஐஷார் 2 பேருமே ஜாயிண்ட் வெஞ்சர்ல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ரோல் அவுட் பண்றாங்க இல்லையா, அந்த சேல்ஸ் நம்பர்ஸ் தாங்க வந்து 12% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். அடுத்து கோல் இந்தியா நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ரெவன்யூ 4% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர்.
நெட் ப்ராஃபிட்டும் 20% குறைஞ்சிருக்குங்க. கம்பெனி வந்து இன்ட்ரிம் டிவைடண்ட் ₹5.50 ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடரபிள் ரேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதனால இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால கண்டிப்பா ஷேர் பிரைஸ் இறங்கும். இறங்குறப்ப 1-2 கன்சிடர் பண்ணலாம். நான் பர்சனலா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. அடுத்த சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 16% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். தென் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் டபுள் டிஜிட் growth கிட்டத்தட்ட 12.6% ஏறி இருக்கு. என்பிஏவும் குறைஞ்சிருக்குங்க. நெட் என்பிஏ 1.87ல 1.2% குறைஞ்சிருக்கு. ஜூன் 2024 கம்பேர் பண்றப்ப ஜூன் 2025ல கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. 23.5%ல 23.1% குறைஞ்சிருக்கு. போர்டு வந்து 500 crore ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கம்பெனியை பொறுத்தவரைக்கும் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ் டு புக் 1.5க்கு மேல இருக்குங்க. வெயிட் பண்ணுவோம், 1.5க்கு கீழே வரட்டும். அடுத்து பஜாஜ் ஆட்டோவுடைய ஜூலை 2025 சேல்ஸ் நம்பர்ஸ் வந்துருக்குங்க. டோட்டல் சேல்ஸ் 3% தான் ஏறி இருக்கு. அதுலயும் டொமஸ்டிக் சேல்ஸ் பயங்கரமா அடி வாங்கியிருக்குங்க. 13% இயர் ஆன் இயர் இறங்கியிருக்கு. பட் காம்பன்சேட் பண்ற மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 28% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா டாடா பவர் டிடிஎல் தென் மேக்னா யூமா 2 பேருமே கை கோர்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னா பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் செட்டப் பண்றதுக்குங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக டெல்லியில. இதுல டாடா பவரோட ரோல் என்ன அப்படின்னா டெடிகேட்டட் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேக்னா யூமா என்ன பண்ணுவாங்க, டிசைன், ப்ரொக்யூரிங், இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. ஸோ 2 பேருமே கை கோர்த்து பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் ரெடி பண்றாங்க. ஸோ இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து நெகட்டிவ்ல தாங்க இருக்கு. நேற்றும் எஃப்ஐஐஸ் ஒரு 5588 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் விற்கிறதுனால நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்குங்க. நம்ம உடனே போய் உள்ள விழுந்துடக்கூடாது. எப்பொழுதும் போல 1-2 தான் ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோநெட் எல்என்ஜி 300க்கு கீழே வந்திருக்குங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இன்னைக்கு ₹11 டிவிடெண்டுக்கான எக்ஸ் டேட்டா இருக்கும். அதனால நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதனால இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. தென் விப்ரோ 250 கீழே இருக்கு. 19 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். தென் அமர் ராஜா 19 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். 1000 கீழே தான் இருக்கு. தென் டிசிபி பேங்க் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 145 150க்கு போனப்பெல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ எகைன் 133க்கு வந்திருக்கு. ஸோ எகைன் 125 to 120 ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். தென் ஃபெடரல் பேங்க் லெஸ் தென் 200 கீழே வந்திருக்கு. பிரைஸ் டு புக்கும் 1.5க்கு கீழே தான் இருக்கும். தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எகைன் 1.5க்கு கீழே தான் இருக்கு பிரைஸ் டு புக். ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கன்சிடரேஷன் லெவல்ல வந்திருக்கு அப்படின்றதுக்காக சொல்றவங்க. இதுல குறிப்பா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டிசிபி பேங்க் இதெல்லாம் விட டிஎம்பி, சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, சீப்பாவும் இருக்கு, புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. டெட் டு ஈக்விட்டி 1.3க்கு பக்கமா இருக்கு. கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணல. என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா புக் வேல்யூக்கு கீழே இருக்குங்க. 0.79 டைம்ஸ் புக்கு. நம்ம வந்து கடன் இருக்க கம்பெனி வாங்கக்கூடாது அப்படின்னு கிடையாதுங்க. பி இல்லாத கம்பெனி வாங்கக்கூடாதுன்னு கிடையாதுங்க. நம்ம பி அதிகமா இருக்க கம்பெனியை கூட கன்சிடர் பண்ணுவோம். பட் ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. ரிஸ்க் நிறைய எடுத்தீங்க அப்படின்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது நெகட்டிவ் இம்பாக்டாகவும் கூட ஆகலாம். ஸோ சேஃபர் சைட்ல எப்பொழுதுமே இருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கோமே, அதுக்கு பி வந்து கிடையாது. பட் பிரைஸ் டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.5க்கு பக்கமாக தான் இருக்கு. அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் கெனரா கேபிட்டல் அவங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி மட்டும் இல்லைங்க, அது போக மோர் தென் 20+ பிசினஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸ். அதனால நம்ம பி நெகட்டிவ் பிஏ இருந்தாலும் அதை வந்து கன்சிடர் பண்றோம். அடுத்து டிம்கென் இந்தியா லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். பட் நல்ல நிறுவனம் மாதிரி தாங்க தெரியுது. டெட் டு ஈக்விட்டி கிடையாது. பட் சேல்ஸ் நம்பர்ஸும் நல்லா இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 8% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. சேல்ஸ் வந்து ஒரு 3.2% ஏறி இருக்கு. பட் நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இல்ல. அடுத்து ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் வைஸ் ஓகேங்க, சூப்பரான வேல்யூவேஷன் இருக்கு. அருமையா ஸ்டாக் வந்து பிக் பண்ணிருக்காரு. டெட் டு ஈக்விட்டி கிடையாது. பிரைஸ் டு புக் 1.09, தென் 12 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப் கம்பெனிங்க. செகண்ட் ஒன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அதுல வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. பட் ஸ்மால் கேப் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி நல்ல வேல்யூவேஷன் இருக்கு. நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஸ்மால் கேப் இந்த மாதிரி குட்டி குட்டி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கம்பெனிக்குள்ள முக்கியமான அப்டேட் அப்படின்னா நம்மள ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து இனாக்ஸ் விண்ட் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 58 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. பிரைஸ் டு புக்கும் 4.14, டெட் டு ஈக்விட்டியும் 0.30. ஹையர் பிஇ இருக்கு அப்படின்றது ஒரு பக்கெட்டுங்க. ஆனா அது வந்து நல்ல growth prospects இருக்க கம்பெனி. அதனால கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வருங்க. ஸோ எப்பெல்லாம் ஹையர் பிஇல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா இருக்கு, இல்ல க்ளோஸ் டு 1 இருக்கு, அட்லீஸ்ட் 1.5க்கு கீழே இருக்கு ஹையர் பிஇ இருக்கிறப்ப.
அப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். தென் நல்ல பேக்கப் இருக்கணும். இப்போ நம்ம டாடா கெமிக்கல்ஸை கன்சிடர் பண்ணோம், 100 PE கன்சிடர் பண்ணோம், பின்னாடி டாடா குடும்பம் இருக்காங்க, அதனால நம்ம கன்சிடர் பண்ணோம். தென் growth prospects இருக்கு அந்த கம்பெனிக்கு, அப்போ ஹையர் PE இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். தென் பாசிபிள் டேர்ன் அரவுண்ட், அந்த ப்ரொமோட்டர் வந்து அந்த கம்பெனியை டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பா, நம்ம வந்து நம்பலாம். ப்ரமோட்டர் வந்து பணம் தேவைப்பட்டா பணம் போடுவாங்க, வித்துட்டு அவங்க ஓடிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா நம்ம போடலாங்க. ஹையர் PE இருந்தா இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியாஸ்லாம் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் PE மட்டும் இல்லைங்க, நல்ல பேக்கப் பின்னாடி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. டெட் டு equity 0.3 இருக்கு, பிரைஸ் டு புக்கும் 4 டைம்ஸ் இருக்கு. அடுத்து ரெடிங்டன் நிறுவனங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு, 12 டைம்ஸ் earnings. தென் டெட் டு equity 0.32 இருக்கும். ட்ரேடிங் கம்பெனி, அவங்க கடன் வாங்கி ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க, தென் கடனை திருப்பி கொடுப்பாங்க, அதனால கடன் கூட பிரச்சனை இல்லைன்னு விட்டுருங்களேன். தென் பிரைஸ் டு புக் ஒரு 2.24 இருக்குங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸும் நல்லா இருக்கு. பேட் வந்து ஒரு 12% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர், ரெவன்யூ வந்து ஒரு 22% ஏறி இருக்குங்க. growth அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இந்தியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், தென் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா, இங்க எல்லாத்துலயுமே நல்ல growth இருக்கு. இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 24%, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல ஒரு 35%, தென் சவுதி அரேபியால ஒரு 32% இயர் ஆன் இயர் growth காட்டியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ்ங்க, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை கொடுக்குறவங்க, ஸ்மார்ட் போன்ஸ், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், சர்வர் ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர் ஃபார் ஹைபிரிட் ஒர்க் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், இதெல்லாம் தான் உங்களோட பிசினஸா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் பிசினஸ்ங்க, ப்ராடக்ட்ஸை வாங்கி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்றவங்க. கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிடாமினா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஹோல்ட் பண்றாங்க. ஜூன் 2024 இருந்து ஜூன் 2025 வரைக்கும் கண்டினியூஸா அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டீசெண்டா இருக்குங்க. கம்பெனியோட ஃபோக்கஸ் எதுல இருக்கும் அப்படின்னா கிளவுடு, AI, டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் இதுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெடிங்டனை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா என்டர் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் குறையணுங்க. வேல்யூவேஷன் 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஓகே தான். நம்ம பொதுவாக இந்த ஸ்மால் கேப்புக்கு பிரைஸ் டு புக் 1.5 ரேஞ்சில் பார்ப்போம், டெட் டு ஈக்விட்டி 0.10 பார்ப்போம் இல்லையா. ஸோ பிரைஸ் டு புக் ஆகுது 2க்கு கீழே வர்ற மாதிரி கன்சிடர் பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷாக உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஆவரேஜிங் பத்தி கேட்கிறாருங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றோம், கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு, இறங்க இறங்க நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். எத்தனை பெர்சென்ட் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதாவது 10%, 20%, 30% அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னுடைய சினாரியோ சொல்றேங்க. நான் வந்து 3 to 5% இறங்கின உடனேயே அதை வந்து ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க. என்ன காரணம் அப்படின்னா நான் கன்சிடர் பண்றது 1-2 தான் கன்சிடர் பண்ணுவேன். அதனால ஈஸியா ஒரு 3% குறைஞ்ச உடனே நான் வந்து அடுத்தது ஆவரேஜ் பண்ணிடுவேன். இப்போ நீங்க வந்து 25, 30, 50, 100, 1000 கன்சிடர் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்க வந்து 3%, 5%க்கு ஆவரேஜ் பண்ண முடியாதுங்க. உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்கு, இன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா ஓகே. நீங்க வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ்ல கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, 10%, 15% வந்து எடுத்துக்கிறது ரொம்ப டிசரபிளா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். மார்க்கெட்ல தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க. இது வந்து செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் மாதிரி தெரியுது. எவ்ரி ரைஸ் FIIs விற்கிறாங்க. ஆவரேஜா டே பை டே 5,000, 6,000 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல விற்கிறாங்க. இது போக போக இன்னும் அதிகமாக கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப், தென் நமக்கு போட்ட பெனால்டி, தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரியுது. இது எல்லாமே செல்லிங் ப்ரெஷரை அதிகரிக்க தான் செய்யும். ஸோ கன்சிடர் பண்றப்ப மெதுவா 1-2 அப்படின்றத மறந்துடாதீங்க. 5-10 மறந்துருங்க. மார்க்கெட் எங்கேயுமே போகாதுங்க. இன்னைக்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு கன்சிடர் பண்ணலாம், நாளைக்கு இல்லை அப்படின்னா இன்னும் 2 மாசம் கழிச்சு கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ பொறுமை தான் முக்கியம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.